அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே சீடர்கள் இயேசுவிடம் சென்று இயேசுவின் பெயரால் பேயை ஓட்டிய ஒருவரை குறித்து முறையிடுகிறார்கள். ஏன் இவ்வாறு முறையிட வேண்டும் என்றால், ஒரு முறை சீடர்களால் பேய் ஓட்ட முடியவில்லை. ஆனால் இப்போது வேறு ஒருவர் பேய் ஓட்டுகின்றார். அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் மீது பொறாமை கொள்கிறார்கள். அதாவது, நாங்கள் தான் சீடர்கள், எங்களுக்குத்தான் அதிகாரம் வழங்கப்பட்டது, எப்படி இன்னொருவர் பேய் ஓட்ட முடியும் என்ற பொறாமை அவர்களுக்குள் இருந்தது. அந்த பொறாமையானது வெறுப்பையும் கோபத்தையும் தோற்றுவிக்கின்றது. அதனால் சீடர்கள் அவரை தடுக்க முயலுகின்றார்கள். அதனால் இயேசு கூறுகின்றார், அவரை தடுக்காதீர்கள். என் பெயரால் வல்ல செயல்கள் புரிகின்றவர் என்னை குறித்து இகழ்வாக பேச மாட்டார் என்று இயேசு பதிலளிக்கின்றார். சீடர்களைப் போலவே நாமும் பிறர் மீது பொறாமைப்படுவோம். இந்த பொறாமை நம்மிடம் இருக்கின்ற திறமைகளையும் நல்ல விஷயங்களையும் பார்க்க தவறுகின்றது. மாறாக பிறருக்கு என்ன இருக்கிறது என்று பார்த்து நம்மை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். இந்த பொறாமையிலிருந்து எப்படி விடுதலை அடைய? முதலில் எனக்கு பொறாமை இருக்கிறது என்று நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பிறரிடத்தில் இதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, யார் மீது பொறாமை இருக்கிறதோ அவர்கள் செய்கின்ற செயல்களை பாராட்ட வேண்டும், அவர்களை புகழ்ந்து பேச வேண்டும். எனவே சிந்தித்து பார்ப்போம். நான் பிறர் மீது பொறாமை கொண்டு வாழ்கின்றேனா? என்னுடைய பொறாமையினால் பிறருடைய வளர்ச்சியை தடை செய்கின்றேனா? ஆமேன்.